ஹாய்டா! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நானும் நல்லா இருக்கேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டேக்குக்கான ஒரு ஒன் ஷாட் தான். ஐ ஹோப் எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு நெனைக்கிறேன். இது ஒரு ஃபீல் குடான ஒரு ஸ்டோரி தான்டா. சரி வாங்க ஸ்ட்ரெயிட்டா ஸ்டோரிக்குள்ள போலாம். இப்ப எடுத்தோனே ஒரு பெரிய யுனிவர்சிட்டிய தான் காட்டுறாங்க. அங்க ஒரு கிளாஸ் ரூம்ல பரபரப்பா எல்லாரும் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க பாரு லிசா, இந்த தடவை இந்த டான்ஸ் டூயட்ல நம்ம ஜெயிக்கலன்னு வச்சுக்கோயேன், இதுக்கப்புறம் இனிமேட்டு நான் உன் கூட பேசவே மாட்டேன். உனக்கும் எனக்கும் ஒன்றும் இல்லை. ஏய் ஜெனி, என்ன பேசிகிட்டு இருக்க நீ? ஒரு டான்ஸ் டூயட்னால நம்ம லவ் இல்லாமல் போயிடுமா? அப்புறம் என்ன லிசா, ஒவ்வொரு தடவையும் நானும் பார்க்குறேன் நம்ம ஜெயிக்க முடியல. எப்போ பாரு செகண்ட் தான் வாங்கிட்டு இருக்கோம். அந்த ஃபர்ஸ்ட் பிளேஸை எப்போ பாரு அவங்களே வாங்கிட்டு இருக்காங்க. எனக்கு தெரியாது, இந்த தடவை நான் ஜெயிச்சே ஆகணும். சொல்லிட்டல்ல, உனக்காக நான் என்ன வேணால் பண்ணுவேன். அப்படியா? இந்த தடவை ஜெயிச்சிருவோமா? கண்டிப்பாக ஜெயிச்சிருவோம். ஆனால் அந்த கப்பிள்ஸ் ஆ அதெல்லாம் நம்ம கண்டுக்கக்கூடாது. நம்ம மட்டும் நம்ம வேலையை பார்ப்போம். உனக்கு ஜெயிக்கணும் அவ்வளோதானே? ம். ஓகே, நீ போ, நான் வரேன். எங்கே போகிற? நீ போ, நான் வரேன். சரி. இந்த சைட் பார்த்தா நிறைய பேர் டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த டூயட் டான்ஸில் எப்படியாவது நம்ம ப்ரைஸ் எடுத்தணுன்ற அளவுக்கு அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டுட்ருக்காங்க. இப்போது அந்த ரூமில் எண்டில் ஒரு 2 பேர் நின்று தான் பயங்கரமாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே பாரு ஜெய்ஹோப், நம்ம இந்த தடவை ஜெயிச்சே தீர்றோம், புரியுதா? ஏய் தயம், என்னடா நீ சொல்லணுமா என்ன? நம்ம தானே எப்பயும் வின் பண்ணிகிட்டே இருக்கோம். எனக்கு தெரியும். ஆனால் எனக்கு ஏதோ மனசில் உறுத்துது. என்னாச்சு? கண்டதை போட்டு மனசில் உறுத்திக்காத. நம்ம போடுற ஹார்ட் ஒர்க்கு நம்மளுக்கு கண்டிப்பாக ப்ரைஸ் கிடைக்கும், சரியா? ஆனால் ஜெஹோப், இந்த நேரத்தில் எதுவும் வேண்டாம். நம்மளுக்கு இன்னும் கொஞ்ச நேரத்தில் காம்படிஷன் ஸ்டார்ட் ஆயிரும். மைண்டை ஃப்ரீயாக விடு, ஓகேவா? சரி ஹோபி, நீ ரெடி ஆகிட்டு வா. ஓகே, நீயும் பார்த்து போ. சரி. ஸோ இப்போ அவங்கவுங்க ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு போய் ரெடியாக ஸ்டார்ட் ஆகிடுறாங்க. ஸோ இப்போ தயாங் ரூமில் தான் காட்டுறாங்க. அப்பாடி, யார் இந்த ட்ரெஸ்ஸு செஞ்சா? பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த ஒயிட்டில் நான் பார்க்க செம்ம அழகாக இருக்கேன். என்ன நானே ரசிச்சிட்ருக்கேன்னு போலே இருக்குது. அப்போ கரெக்டாக அவனுக்கு ஒரு கால் வருது. அட ஜிமின்னு. ஹலோ, சொல்கிறா ஜிமின். என்னடா பண்ணிட்டுருக்குற? காம்படிஷன் முடிஞ்சிச்சா இல்லையா? எவ்வளோ நேரம் கீழே வெயிட் பண்ணிட்டுருக்குறேன் தெரியுமா? அடடா, இன்னும் ஆரம்பிக்கவே இல்லைடா. ஆரம்பிக்கவே இல்லையா? நான் என் பூனை குட்டியை பார்க்கணுன்னு போகணுன்னு நினச்சா நானே படுத்துறீங்க. உன்னை யாரா ஃபஸ்ட்டே வர சொன்னது? ஆமாண்டா, உனக்காக வந்து சொல்லாமல் சர்ப்ரைஸ் கொடுத்து வெயிட் பண்ணுற பற்றியா ஊரில்? ஐயோ ஆமாம்ல, நீ இன்னைக்கு தான் ஊர்லேருந்து வரேன்னு வேற சொன்னேன். சாரிடா, கோச்சுக்காதடா. இனிமேட்டு தான் காம்படிஷனே ஆரம்பிக்க போகுது. வேணா ஒன்று பண்ணு, நீ வந்து என்னோடய டான்ஸை பாரு. நீ கொஞ்சம் ஜியரப் பண்ணால் நான் கண்டிப்பாக என்னோடய கான்ஃபிடென்ஸை லூஸ் பண்ணாமல் ஆடி ப்ரைஸ் வாங்கிடுவேன்டா. அதுக்கெலாம் ஒன்றும் குறைச்சல. நீ சொன்னாலும் சொல்லனாலும் நான் வருவேன். ஒன்று வைடா, கோச்சுக்காதடா. சாரி உன்னை ரொம்ப நேரம் வெயிட் பண்ண விட்டதுக்கு. ஐயா, ஒரு அசினா போடுவான். வைடா ஃபோனை. கட் பண்ணி இப்போ லீசாவோட ட்ரெஸ்ஸிங் ரூமில் தான் காட்டுறாங்க. ஓய் பேபி ஜெனி. சொல்ல லீசா. என்ன மூஞ்சி இப்படி வச்சிட்ருக்க? எனக்கு பயமாக இருக்குது, இந்த தடவையும் செகண்ட் எடுத்துருவோமோ. ஷோ, நான் தான் சொன்னேன்ல, நம்ம கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் வாங்குவோம். டோன்ட் வெரி, ஓகே? நீ எப்படி இவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிற? எனக்கு ஒன்றும் புரியல. ஏதோ தப்பாலாம் எதுவும் பண்ணாத. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ கிளம்பிட்டல, நீ போ. பேக் ஸ்டேஜ் போயிடு, நான் அந்த வந்துடுறேன். அடிக்கடி காணாமல் போகிற, என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரியல. அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஜெனி, நீ போ. சரி. லிசா இப்போ ஒரு பர்சனுக்கு தான் கால் பண்ணுறா. ஹலோ லில்லி, எல்லாம் ரெடியா? எல்லாமே ரெடி லிசா. அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எப்போன்னு மட்டும் சொல்லு, நான் கரெக்டாக எல்லாத்தையும் செட்டப் பண்ணிடுவேன். அது ஸ்லாட் எடுக்கிறத பொறுத்து தான் இருக்குது. ஐ வில் இன்ஃபார்ம் யூ. இப்போதைக்கு ஃபோனை வை. ஓகே. இப்போ எல்லோரும் ரெடி ஆகிடுறாங்க. ஸோ இப்போது காம்படிஷனும் ஸ்டார்ட் ஆகிடுது. ஒரு ஸ்லாட்டாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது ஹோபியும் தயாங்கும் ஸ்லாட் நம்பர் 7. கரெக்டாக லீசா ஃபோன் பண்ணுறா லில்லிக்கு. லில்லி, அவங்க ஸ்லாட் நம்பர் 7. ஸோ ரெடியாக இருந்துக்கோ, நாங்கள் ஸ்லாட் நம்பர் 9. ஓகே லீசா, இதோ நான் போகிறேன்.
ஏதாவது சொதப்புச்சுன்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோயேன், அப்புறம் அவ்வளோதான். இல்லை இல்லை, எதுவும் அப்படிலாம் நடந்துராது. ஐல் டேக் கேர். ம், கோ அஹெட். இப்போ ஃபோனை வை. ஓகே. நவ் ஐ கால் upon ஸ்லாட் நம்பர் 7 டு பி ஆன் த ஸ்டேஜ் அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் வருது. அப்போது தயாங்கும் ஹோபியும் தான் போய் பேக் ஸ்டேஜில் நிற்கிறாங்க. எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது ஹோபி. என்னடா ஆச்சு? என்றைக்கும் இல்லாமல் இன்றைக்கி ரொம்ப நர்வஸாக இருக்க. எதுவும் எதுவும் பிரச்சனையா என்ன? இல்லை, எனக்கு ஏதோ தப்பாக பட்டுட்டே இருக்குது. என்னன்னு தெரியல. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. டோன்ட் பி நர்வஸ். எத்தனை ஸ்டேஜில் ஏறி பெர்ஃபார்ம் பண்ணியிருப்போம். என்னாச்சு உனக்கு? அதான் எனக்கும் தெரியல. சரி விட, நர்வஸ் ஆகாத. நம்ம டைம் போயிட்டுருக்கு, வா. ம், ஓகே. ஸோ அவங்க 2 பேரும் போய் நடுவில் ஸ்டேஜில் நிற்கிறாங்க. மியூசிக்கும் ஸ்டார்ட் ஆகுது. 2 பேரும் பெர்ஃபார்ம் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. வெண்ணிலாவை மூட்டை கட்டி மண்ணில் கொண்டு வாவா, ஆலாலா பறந்து செல்லவா, வானவில்லை தாண்டவா. காலு காலு. என்னாச்சு தயம்? என்னாச்சு? ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. நீ யாரு பேசாத. ஜோடி சேரவா, மின்னல் வெட்டிலாடவா, ஆலாலா காதல் கொண்டதானா, தூரம் இல்லை அந்த விண்ணிலா, ஆலாலா காதல் கொண்டதானா, இன்பம் இன்பம் கண்ணில் கண்ணிலா. ஆ, என்னது? ஸ்டேஜெல்லாம் ஆனியா கிடக்கு. ஓ மை காட், அதான் தயம் கத்திருக்கானோ? யார் பார்த்த வேலையாக இருக்கும், எனக்கு நல்லா தெரியுது. தயம் பொறுத்துக்கூடா ப்ளீஸ், நம்ம ஆடிடலாம். ஆமாம் ஹோபி, நம்மளுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, நம்ம ஆடியே தீரணும். வா சிறு சிறகினில் முழுமதியினையே வா, உனதழகினில் எனதழகினை தீண்டவா. முட்டி, முட்டி. கடவுளே, எப்படியாவது நான் அதை ஆடி முடிச்சிடணும். வலிக்குது. விண்மீன்கள் தாண்டி கோள்கள் யாவும் தாண்டி தாண்டி வேறொரு பூமி உண்டாக்கலாம். ஒன்றும் இல்லைடா, ஒன்றும் இல்லை. முடிச்சிட்டோம். நம்ம தாண்டா வின்னர் ஆகும். நம்ம போட்ட எஃபர்ட்ஸ்க்கு வின்னர் ஆகும்டா. ஒன்றும் இல்லைடா, ஒன்றும் இல்லை. அப்படியே பெர்ஃபார்மன்ஸும் முடியுது. ஜெய்ஹோப்பை விட தயாங்கு தான் உடம்புல ஃபுல்லாக அவ்வளோ காயப்பட்டிருக்கும். எஸ்பெஷலி முட்டியில் ரொம்ப ஹெவியாக காயப்பட்டிருக்கும். ஆனாலும் நிற்கக்கூட முடியல. இப்போது ஜட்ஜ்மெண்ட் தான் பண்ணுறாங்க. அவங்க 2 பேருக்குமே நல்ல கமெண்ட்ஸ் கிடைக்குது. உடனே முடிஞ்ச உடனே தயாங்க தூக்கிட்டு நேராக ஹோபி இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு தான் ஓடுறான். ஸ்லாட் நம்பர் 9 கைண்ட்லி பி ஆன் த ஸ்டேஜ் ரைட் நவ். லீசா, நம்ம வாங்கிடுவோம்ல? அதெல்லாம் வாங்கிடுவோம் பேபி. வா, நம்ம போய் நம்ம பர்ஃபார்மன்ஸை காட்டி அசத்திட்டு வந்துடலாம். ஓகே. அவங்க 2 பேரும் அப்படியே போய் பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. பர்ஃபார்ம் பண்ணி முடிஞ்ச பிறகு அவங்களுக்கும் நல்ல கமெண்ட்ஸ் கிடைக்குது. ஸோ இப்படியே எல்லா பார்ட்டிசிபெண்ட்ஸும் பர்ஃபார்ம் பண்ணி முடிச்சிடுறாங்க. இப்போ கரெக்டாக ஃபைனல் ரிசல்ட்ஸ்க்காக தான் எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ ஹோபி ஜிமினுக்கு தான் கால் பண்ணுறான். ஜிமின் நீ அங்கே தானே இருக்க? என்ன ரிசல்ட்டுன்னு மட்டும் கொஞ்சம் பார்த்து சொல்கிறா. என்னடா ஆச்சு? நான் பார்த்தேன், உடம்பு பூரமாக காயம் வந்துச்சு. யாரா அந்த வேலையை பார்த்து வைக்கிறது? சும்மாவே கஷ்டமாக இருக்குடா. யாரா அந்த வேலையை பார்த்தா? அதான் எனக்கும் தெரியலடா. ஆனால் கன்ஃபார்மாக ஒருத்தர் மேலே டவுட்டாக இருக்குது. அது மட்டும் நல்லா தெரியுது. அது அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு நீ ரிசல்ட் என்னங்கிறத மட்டும் நீ கேட்டு சொல்கிறா. சரி மச்சான், நீ ஃபோன் வை. ஆமாம், தேவங்க எப்படி இருக்கான்? அவனை உள்ளே அட்மிட் பண்ணியிருக்கோண்டா. டாக்டர் செக்அப் பண்ணிட்டுருக்காங்க. சரி பார்த்துட்டு என்னென்னு ஃபோன் அடி. நான் உனக்கு ரிசல்ட் என்னென்னு பார்த்துட்டு அடிக்கிறேன். சரி மச்சான். இப்போது 3rd ப்ரைஸ் கொடுத்து முடிச்சிடுறாங்க. செகண்டுக்கு தான் எல்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட்டு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் செகண்டை சொல்லலாமா? ஏன்னா எப்போ பாரு செகண்ட் ஃபர்ஸ்ட் அப்படின்னு போயிட்டுருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் சொல்லிவிட்டு செகண்ட் ப்ரைஸ் போயிடலாமா அப்படின்னு ஜட்ஜஸ் கேட்குறாங்க. ஆடியன்ஸ் எல்லோரும் கத்துறாங்க. சரி, கவுண்ட் டவுன்லேருந்து போகலாம். 5, 4, 3, 2, 1 and the winner of this show is
எனி எக்ஸ்பெக்டேஷன்ஸ்? எல்லாரும் ஹோபி தயாங்கனே கத்துறாங்க. யா, your expectations are right. The winners are ஹோபி அண்ட் தயாங் அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. இங்கே ஜெனிக்கு செம்ம கோவமாயிருது. அங்கேருந்து அவள் பாட்டுக்கு வேகமாக நடந்து போக ஆரம்பிச்சிடுறா. ஜெனி நில்றே, என்னை விடலசா, உன்னை நம்பி தானே இந்த தடவையும் என்னோடய ஃபுல் எஃபோர்ட் போட்டு உங்ககிட்ட டான்ஸ் ஆடினேன். திருப்பியும் இங்கே வந்து நிற்கிற பார்த்தியா, அசிங்கமா இல்லை? சி, இங்கே பாரு, ரொம்ப பேசாதானே, நானும் தான் எஃபர்ட் போட்டு ஆடினேன். உன் இஷ்டம் மயிருக்கெல்லாம் பேசிகிட்டு இருக்காத. ஓ, அந்தளவுக்கு ஆயிடுச்சா? பொறுக்கி போடிங்க இந்த போ அப்படின்னு 2 பேரும் சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. அப்புறமேட்டுக்கு லீசா வந்து இங்கே கேட்குறா லில்லிக்கிட்ட, என்ன ஆச்சு, கரெக்டாக தானே என்ன போச்சு, எப்படி ப்ரைஸ் மாற்றி கொடுத்தாங்க? அது அது வந்து லீசா, அதை நான் சொல்கிறேன் அப்படின்னு அங்கே உள்ள ஜட்ஜு லீசாவை பார்த்து திரும்புகிறாங்க. இப்படி ஃப்ராடு தன்னை பண்ணி ஜெயிக்கணுங்கிறதுல ஒரு சந்தோஷம் இருக்கலாம், பட் ஆனால் அதுக்கு பின்னாடி நிறைய கஷ்டம் இருக்குல்ல, மற்றவங்களோட கஷ்டம், அதெல்லாம் யோசிச்சே பார்க்க மாட்டீங்கல்ல. நீங்கள் பாட்டு ஃப்ராடு தன்னை பண்ணி ஜெயிச்சுட்டு போயிடுவீங்க, ஆனால் அந்த சந்தோஷம் நாள் முழுக்க இல்லை எப்போனாலும் நீடிக்காது. அதை அந்த டைமுக்கு உழைச்சி வாங்கினதான் எப்போ பார்த்தாலும் அந்த சந்தோஷம் மனசில் நிற்கும். உங்கள்கிட்ட நான் இந்த அறிவுரைலாம் கேட்கல, எதுக்கு இந்த மாதிரி பண்ணீங்க? உன் ஆள் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கணுன்னா அதுக்கு நீங்கள் நல்லா எஃபோர்ட் போட்டிருக்கணும்ப்பா. இப்படி காசு கொடுத்து மற்ற டான்ஸர்ஸோட ஹெல்த்தை கெடுத்து எதுக்கு இந்த வேலை? நீ என்ன வேணால் பண்ணிக்குவோம், ஆனால் நான் ஹானஸ்டாக தான் ஜட்ஜ்மெண்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ச்சே, இப்போது ஜெயிச்சிட்டான்ல, அவனை உயிரோட விட மாட்டேன். அவனை ஏதாவது பண்ணி, அவனுக்கு அந்த கால் இருக்கனால தானே ஆடிட்டு திரியிறான், அவன் காலை உடச்சிட்டா ஆடுவான்னுட்டு கட் பண்ணி இப்போ இங்கே ஹாஸ்பிட்டலில் பார்த்தா தயாங் படுத்திருக்கான். என்னடா அது, உயிரை விட டான்ஸ் முக்கியமா? ஐயோ அப்படிலாம் இல்லை, இது ஃபைனல், நம்ம ஜெயிக்கலன்னா அவ்வளோதான். என்ன அவ்வளோதான்னு கேட்குறேன் தயாங். ஒன்று ஏன்டா அப்படி பண்ணுற? பாரு, உடம்பெல்லாம் இவ்வளோ காயமாக இருக்குன்னு. ஷோ, இதெல்லாம் ஒரு காயமே இல்லை ஹோபி, இதுக்கு போய் சின்ன பிள்ளை மாதிரி அழுதுட்ருக்க. ஆமாண்டா, நான் சின்ன பிள்ளை மாதிரி அழுதுட்ருக்கேன், இதெல்லாம் பார்க்க அப்படி தான் தெரியும். சரி விடு, அழாத. என் ஃப்ரெண்டு இப்படி அழும்போது பார்க்க நல்லாவே இல்லை, நீ இப்பயும் சிரிச்சாதான் நல்லா இருப்ப. இதை ஒன்று சொல்லிடுறா, இதுக்கு எடுத்து டக்குன்னு கதவை உடச்சிக்கிட்டு அப்படியே உள்ளே வர மாதிரி ஜிம்மின் வரான். நான் உன்னை இந்த தடவை சொல்லியிருக்கிறேன், இந்த மாதிரி போகாதன்னு சொல்லியிருக்கேனா இல்லையா? பாடுறா, இப்போ உடம்புலாம் ஒரு மாதிரி காயமாதிரி பருத்து கிடக்கிறேன். இப்போ தேங்காய் பார்க்க எப்படி கஷ்டமாக இருக்குது தெரியுமா? ஐயோ ஜிம்மின், என்னடா அப்படி சின்ன பிள்ளை மாதிரி அழுதுட்ருக்க? ஆமாண்டா, உனக்கு சிரிப்பாக தான் இருக்கும், எங்களுக்கு தாண்டா அழுக வருது, எங்களெலாம் அழ வச்சுட்டு நீ நல்லா சிரிச்சிட்ருக்க பற்றியா ஒன்று? சரிடா, இனிமேட்டு இப்படிலாம் பண்ண மாட்டேன். ஆமாம், ரிசல்ட் என்னாச்சு? நொன்னாச்சு. எப்பயும் போல் நீ தாண்டா வின்னரு, என்னடா டவுட் இருக்குது உனக்கு? நிஜமாவா? நாங்கள் தான் வின்னர்ஸா? ஐயோ ஆமாண்டா, நம்பாட்டி இந்தா கேஷ் ப்ரைஸும் சீல்வும். நாங்கள் எல்லாமே எப்படி உனக்கு கொடுத்தாங்க? நான் உங்கள் ஃப்ரெண்டுன்னு சொல்லி வாங்கிட்டு வந்தேன், அப்புறம் வேறு என்ன பண்ணுறது? உன்னை பறக்க வச்சு கூப்பிட்டு வர முடியுமா? அதுவும் சரிதான் ஹோபி, நம்ம ஜெயிச்சிட்டோண்டா. எனக்கு ஆல்ரெடி தெரியும் தயம், நீ ஃபஸ்ட்டு அழாத, உன் ஹெல்த்து தான் முக்கியம். நம்ம ஜெயிச்சிட்டோம்ல, தயவுசெய்து இனிமேட்டு கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடு, அப்புறம் மற்ற காம்படிஷன்லாம் பார்த்துக்கலாம். ஓகே, எனக்கு இது போதும், நம்ம ஜெயிச்சிட்டோம்ல, எனக்கு இது போதும் அப்படின்னு ஹாப்பி டியர்ஸில் தயவங்க பேசிகிட்டு இருக்கான். இப்போ ஒரு 1 வீக் கழித்து தான் காட்டுறாங்க, தயம் ஓரளவுக்கு நல்லா நடக்க ஆரம்பிச்சிடுறான். தயம் இப்போது ஒரு பர்சனுக்கு தான் கால் பண்ணுறான். ஹலோ ஹோபி, இன்னைக்கு என் வீட்டுக்கு வரியா? அதுக்கு என்னடா, நான் டெய்லியும் தானே வந்து பார்க்குறேன், இன்றைக்கி என்ன திடீர்னு ஸ்பெஷலாக கூப்பிட்ற? நீ என்ன ரொம்ப நார்மலாக இருக்க, இன்றைக்கி என்ன நாளும் உனக்கே ஞாபகம் இல்லையா? என்ன நாள்? ஞாபகம் இல்லைடா. சரி அப்படின்னு ஞாபகம் இல்லாமே என் வீட்டுக்கு வந்து சேர்ந்துரு, நான் என்னன்னு சொல்கிறேன். சரி, இதை சொல்கிறேன், வந்துடுறேன். இப்போது ஹோபியும் தயாங் வீட்டுக்கு வந்து ரீச் ஆகிடுறான். உள்ள கதவை தட்டுறான். தயாங் கேக்கு அப்புறமேட்டுக்கு ஸ்னோ இதெல்லாம் வச்சு அப்படியே சர்ப்ரைஸ் பண்ணுறான். யாருக்குடா பர்த்டே? நான் முன்னாடி நின்று செலிப்ரேட் பண்ணிட்டுருக்க?
ஐயோ லூஸ் பயலே, உனக்கு தாண்டா இன்னைக்கு பர்த்டே. எனக்கு பர்த்டேவா? இன்னைக்கு டேட் என்ன? ஓ ஆமாம்ல. சரி விடு, ஃபீல் பண்ணாத. ஒர்க் ப்ரெஷரில் உன் பர்த்டே கூட மறந்துட்ட பார்த்தியா? உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் ஹோபி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இரு. ஹாப்பி பர்த்டே, ஸ்டே பிளஸ்ட் அண்ட் ஹெல்த்தி ஃபார் எவர். ஓகே? ம் கண்டிப்பாக. ஏதோ சொல்லணும் நீ, அதை சொல்லு. அதுவா, சின்ன வயசுலேருந்து ஒன்றா பழகுறோம். நீ எனக்கு ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும்டா. நான் இந்த மாதிரி எனக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடைக்கிறதுக்கு. ஐயோ என்னடா இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க? புதுசாக இருக்கு. இப்படிலாம் நீ பேச மாட்டியே. அதான் இங்கே எனக்கே புதுசாக இருக்குது. நீ நான் ஆர்ஃபன் அப்படிங்கிறத நீ ஒரு நாள் கூட என்னை சுட்டி காட்டுறது கிடையாது. இப்போ எதுக்கு அதை பற்றிலாம் பேசிகிட்டு இருக்கா? இல்லைடா, எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. நான் சின்ன வயசுலேருந்து அனாதையாக தான் இருந்திருக்கேன். ஆனால் நீ என்ன அனாதைன்னு சொன்னது கிடையாது. என்னை நீ அந்த மாதிரி ஃபீல் பண்ண வச்சது கிடையாதுடா. ஒவ்வொரு தட்டியும் கூட இருக்கும்போது ஒரு ஃபேமிலி மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும் தெரியுமா? ஐயோ எதுக்குடா நல்லா நல்லதுமோ போய் அழுவுற லூஸு. சரி வா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து வெளில போகலாம். அப்புறம் நானும் ஒரு விஷயம் சொல்லணும். நீயும் ஒரு விஷயம் சொல்லணுமா? என்ன விஷயம்? அது செலிப்ரேட் பண்ணிவிட்டு சொல்கிறேன். வா, நீ எல்லாம் சேர்ந்து அவுட்டிங் போகலாம் அன்றைக்கி. ஓ சாரோட பர்த்டே ட்ரீட்டா? அப்படியும் வச்சுக்கலாம், இப்படியும் வச்சுக்கலாம். எப்படி வச்சுக்கலாம்? அதான்டா நம்ம ஜெயிச்சிட்டோம்ல, அதை வச்சு. ஓ சரி சரி சரி, நான் ரெடி ஆகிட்டு வந்துடுறேன், வெயிட் பண்ணு. சீக்கிரம் போய் ரெடி ஆகிட்டு வா. ஸோ அவங்களும் ரெடி ஆகிட்டு அப்படியே காரில் போகிறாங்க. இப்படி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு ஹோட்டலுக்கு இன்வைட் பண்ணி இப்போ பார்ட்டி பண்ணிகிட்டு இருக்காங்க. காய்ஸ், உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் கன்ஃபார்ம் சொல்லியே தருவேன். இங்கே பாரு, உன்னை நல்லா குடிச்சிட்டு மட்டையை கிடக்குறான். ஷோ இதுதான்டா உனக்குலாம் பார்ட்டி கொடுக்குறதே கிடையாது. என்ன ஹோபி, உன்னை நான் ரொம்ப குடிக்காதுன்னு சொன்னேன்னா இல்லையா? சாரி சாரி, நான் இனிமேட்டு குடிக்கல. ஒரு சந்தோஷத்தில் குடிச்சிட்டேன். அதுவும் ரொம்பலாம் குடிக்கல, கொஞ்சமாக தான் குடித்தேன். சரி சரி, என்ன இதை சொல்லணும்னு சொன்னீங்க, சொல்லு. அதுவா, இப்போ தான் வெக்கப்படுறான்டா அவன். அப்போ ஏதோ இருக்க போகுது. அதானே, என்ன வெக்கம்லாம் படுற? அது அது நான் நீ நானும் நீயும் என்னடா? நானும் இப்போல்லாம் என்னடா இதை வளர்ற? இல்லை, நான் கூட இப்போல்லாம் லவ்வெல்லாம் பண்ணுறேன். எது லவ்வா? என்ன ஹோபி சொல்கிற? லவ்வா? யார் இந்த லக்கி பர்சன்? அதுவா, அவனு இங்கே வந்திருக்கான். நிஜமாவா? ஒரு நிமிஷம் கூப்பிட்டு வந்துடுறேன். பார்த்து போடா, விழுந்து வாரிடாத. சரி தயம், போய் அவனும் கூட்டிகிட்டு வரான். இதுதான் என் ஆளு யோஞ்சன். ஹே க்யூட்டாக இருக்கான்டா. ஹாய் சொல்கிறா எல்லாத்துக்கும். ஹாய், நான் தான் யோஞ்சன். ஐயோ கொள்றானே, யார் மச்சாவன்? குடிச்சு வச்ச பால் கொள்கிட்ட மாதிரி இருக்கான். அவன் ஏன் ஆள்றா? சரிடா, ரொம்ப தான் சீன் போடுவேன். ஆமாம் ஹோபி சார், இது எப்போலேருந்து நடக்குது? என்கிட்ட சொல்லவே இல்லை. சாரி தயம். அதுவா, அது நம்ம டான்ஸ் ஒர்க்லேயே சுத்தமாக மறந்துட்டேன். உங்களுக்கு வேறு ஸ்கெடியூல் டைட்டாக இருந்துச்சுல்ல, அதான். ஸ்கெடியூல் டைட்டாக இருந்தால் இந்த விஷயத்த கூட சொல்ல மாட்டிங்களா சார்? அப்படிலாம் இல்லைடா, அதான் சொல்லிட்டேன்ல. சரி சரி, ரொம்ப குடிக்காமல் வீட்டுக்கு போய் சேர்கிற வழியை பாருங்கள், நான் கிளம்புறேன். என்னடா கிளம்பிட்ட? ஏன்? இல்லைடா, எனக்கு கொஞ்சம் உடம்பெல்லாம் டயர்டாக இருக்குது. அது ஸ்டிச்சஸ் போட்ட இடம்லாம் கொஞ்சம் லைட்டாக வலிக்குது. ஓ ஆமாம்ல, நீ வேறு ரெஸ்ட் எடுக்காமல் அங்கிட்ட இங்கிட்ட சுற்றிட்டே இருக்க. நீ வீட்டுக்கு கிளம்பு, வீட்டுக்கு சேஃபாக போய்ட்டு எனக்கு மெசேஜ் போடு என்ன? சரி ஹோபி, பாய். பார்த்துடா, ரொம்ப குடிக்காதீங்க, நாளைக்கு காலேஜ் இருக்குது தெரியும்ல. அதெல்லாம் பார்த்துக்கலாம். சரி சரி, பாய்.
பைடா பைடா போயிட்டு வாடா, நீயாச்சும் நல்லா இரு. ஐயோ இவனுங்க வேற பிடிச்சிட்டு வளர ஆரம்பிச்சிட்டானுங்க. ஸோ தயாங்க அப்படியே அங்கேருந்து கிளம்பி நேராக அப்படியே வீட்டுக்கு தான் நடந்து போயிட்டுருக்கான். அங்கே ஃபுல்லாக இருட்டாக இருக்குது. ஒரு மாதிரி அந்த இடமே பார்க்குறதுக்கு பயமாக இருக்குது. அவ்வளோ அமைதியாக. அப்போ திடீர்னு ஒரு சத்தம் வருது. பாட்டு கேட்குது எங்கிருந்தோ. இந்த நேரத்தில் பாட்டு ஓடுது. ஐயோ லைட்டாக பயமாக இருக்கே. தனியாக வந்து சிக்கிக்கிட்டோமோ. திருப்பியும் பாட்டு கேட்குது. டக்குன்னு வந்து தயங்க அப்படியே மறைக்கிறான். அவன் பிளாக் அவுட்ஃபிட் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. ஐ மாஸ்க் போட்டிருக்கான். அவனும் சேர்ந்து தயங்கோட ஆட ஆரம்பிச்சிடுறான். தயங்கு ஒன்றுமே புரியல. அவனுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. பயப்படாதீங்க, நான் ஒரு ஸ்ட்ரீட் பர்ஃபார்மர் தான். என் கூட நீங்கள் ஆடலாம், இஃப் யூ டோன்ட் மைண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க வாய்ஸ் கேட்டோன்னே இன்னும் பயமாயிடுது. ஐயோ நான் ஒன்றும் பண்ணிட மாட்டேன், என் கூட ஆட முடியுமா? தயங்க அப்படியே ஒரு மாதிரி பயந்துட்டே, அவங்க கூட ஆடணுமா? நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது, அப்புறம் எப்படி நான் அவங்க கூட ஆட முடியும்? அதெல்லாம் இல்லை, எனக்கு தெரியும் நீங்கள் ஒரு டான்ஸர்னு, அதனால் நீங்கள் என் கூட ஆடுங்க. என்ன தெரியுமா? எப்படி தெரியும்? ஐயோ அதுக்கெல்லாம் இப்போ டைம் இல்லை, என் கூட சேர்ந்து. ஸோ தயங்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது, என்னன்னே தெரியல. அவ்வளோ ஜாலியாக தன்னை மறந்துட்டு ஆடியிருப்பான். நீங்கள் சூப்பராக ஆடுறீங்க, ஆனால் இது வரைக்கும் நான் உங்களை பார்த்ததே இல்லையே இந்த ஸ்ட்ரீட்டில். அது வந்து அது ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் பாட்டுக்கு கிளம்பி ஓடிடுறாங்க. ஒரு மாதிரி ஷை ஆகிட்டு ப்ளஸ் நர்வஸ் ஆகிட்டு ஓடிடுறாங்க. என்னாச்சு? இங்கே பார்த்ததில்லன்னு தானே சொன்னோம், அதுக்கே ஒரு மாதிரி ஓடிட்டாரு. சரி என்னமோ அண்ணனுக்கு செம்ம ஜாலியாக இருந்துச்சு. அச்சோ அவர் பேரையும் கேட்கல, அவர் முகத்தையும் பார்க்கலையே. சரியா போச்சு தயம். என்ன தயம் நீ இவ்வளோ மக்கா இருக்க? அவர் ஸ்ட்ரீட் பர்ஃபார்மர் தானே சொன்னார், அப்போது டெய்லி இங்கே தான் பர்ஃபார்ம் பண்ணுறாரு. நான் தான் பார்க்காம விட்டுட்டேனோ.
நாளைக்கு இதே டைமிங்க்கு வரோம். கண்டிப்பாக பேரை கேட்குறோம், எல்லா டீட்டெயில்ஸையும் வாங்குகிறோம், தட்டுறோம், தூக்குறோம். இப்போது நான் இதே ஹாப்பி மூடோடய போய் படுத்து தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக க்யூட்டாக பேசிட்டு அவன் வீட்டுக்கு போயிடுறான். இப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. தயவங்க அப்படியே ஜாலியாக டான்ஸ் ஆடிக்கிட்டே க்யூட்டாக அப்படியே காலேஜுக்கு போகிறான். கிளாஸ் ரூம்குள்ளே நுழைஞ்சோன்னே இவனோட ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்த்துட்டு ஹோபி ஒரு மாதிரி அவனை பார்க்குறான். ஏய், என்னடா ஆச்சு? இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்க போல், என்ன கதை? அதுவா, நேற்று நைட்டு என்னாச்சு தெரியுமா? நேற்று நைட்டா? ஆமாம், உனக்கு தான் ஆளே இல்லையே. நேற்று நைட்டு என்ன நடந்துச்சு? டே, நீ எப்போ பாரு அதே நினப்பில் இருறா லூஸு. சரி மச்சான், சொல்லு என்னாச்சு? அதுவா, நேற்று நான் நடந்து போயிட்டு இருந்தேன்டா. அப்போது திடீர்னு பாட்டு கேட்க ஆரம்பிச்சிருச்சு. பாட்டு கேட்க ஆரம்பிச்சிச்சா? என்னடா அவன் உளறான்? ஐயோ, மொக்க கதையாக இருக்கும்டா, வாடா போகலாம். ஜிமின், நீ எந்திரிச்சு போகிறதுனா போடா, சும்மா இன்ட்ரப்ட் பண்ணிகிட்டே இருப்ப. ஜிமின் அமைதியாடுறா, அவன் தான் சீரியஸாக சொல்லிட்டு இருக்கான்ல, நீ சொல்லுதயம். என்னாச்சுன்னா, போயிட்டுருக்கையில திடீர்னு பாட்டு கேட்டுச்சா, நான் பயந்துட்டேன். அப்புறம் திடீர்னு எனக்கே ஒரு நல்ல மூடு வந்துருச்சு. மூடா? ஐயோ, அந்த மாதிரி இல்லை. நம்ம ஏன் இந்த பாட்டுக்கு ஆடக்கூடாது? ஜாலியாக பாட்டு தானே கேட்குது, ஜாலியாக ஆடிட்டே வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு நினச்சேன். திடீர்னு ஒருத்தர் வந்து ஃபுல் பிளாக் அவுட்ஃபிட்டில் நின்னாரா, நான் ஒரு நிமிஷம் எனக்கு ஹார்ட்டே வெடிச்சிருச்சு. அச்சுச்சோ. அப்புறம் அவர் வந்து என் கூட ஆட வரியா அப்படின்னு கேட்டார். எனக்கா புக்குன்னு ஆயிடுச்சு. ஐயோ. அப்புறம் என்ன, நானும் சரின்னு சொல்லிட்டு ஆட ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் என்னை மறந்து நானே அவர் கூட சூப்பராக ஜாலியாக ஆடினேன் தெரியுமா. அதுவும் எனக்கு பிடிச்ச பாட்டு. இது வரைக்கும் நான் எந்த ஸ்டேஜ்லேயும் அந்த பாட்டுக்கு பெர்ஃபார்ம் பண்ணதே இல்லை. ஆனால் அவர் கூட ஆடும்போது அந்த ஜோஷ் வந்துச்சு பாரு எனக்கு. அப்புறம் அப்படியே கூத்துனேன்வேடா, என் கூட ஆடும்போதெல்லாம் இது வலிக்குது அது வலிக்குதுன்ப. அப்படி இல்லை ஹோபி. என்னொன்று அப்படி இல்லை ஹோபி, போடா, நான் கோச்சுக்கிட்டேன். சாரிடா. இப்படியே க்யூட்டாக பண்ணி நம்மளை இது பண்ணிட வேண்டியது. சரி, அவர் மூஞ்சியை பார்த்தியா? அவர் நல்லா ஆடினாரா? சூப்பராக ஆடினார். நான் அவர் பேரை கேட்கவே இல்லை, மூஞ்சியும் சரியாக பார்க்கல. சரியா போச்சு போ. இல்லை, அவரே ஸ்ட்ரீட் பர்ஃபார்மர்னு சொன்னார். அதனால இன்றைக்கி எல்லோரும் நம்ம என் வீட்டு சைடு அதே டைமிங் போகிறோம், அவரை பிடிக்கிறோம். பிடிச்சி அவர் தான் சூப்பராக ஆடுறாரு, அவரை நம்ம அகாடமிலே சேர்த்துவிட்டு நம்ம கூட ப்ராக்டிஸ் பண்ண வைக்கலாம்ல. இதுவும் நல்ல ஐடியா தான். ஆனால் எப்பட்றா கன்ஃபார்மாக சொல்கிறேன்? நேற்று வந்தவர் இன்றைக்கி வராமல் இருக்கலாம்ல. ஸ்ட்ரீட் பர்ஃபார்மர்னால் இதே ஸ்ட்ரீட்லேயே பர்ஃபார்ம் பண்ணிட்டுருப்பாங்க, அவங்கவுங்க வேறு ஸ்ட்ரீட் போய் பர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. இல்லை, எனக்கு தெரியும், அவர் இந்த ஸ்ட்ரீட்டில் தான் பர்ஃபார்ம் பண்ணுவார். என்னமோ போ. சரி, நீ சொல்கிற மாதிரியே போய் பார்ப்போம். இப்போ எல்லோரும் எப்பயும் போல் ஈவினிங் டான்ஸ் ப்ராக்டிஸ் போயிடுறாங்க. யூனிவர்சிட்டிக்குள்ளே இருக்கிற ஸ்டூடியோவிலே டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. இப்போ அங்கே தான் எல்லாம் போகிறாங்க. ஸோ இவங்க எல்லோரும் அப்படியே பேசி சிரிச்சிட்டே ஒரு வழியாக ஸ்டூடியோவுக்கு போயிடுறாங்க. இன்றைக்கி நான் செகண்ட் ஷிஃப்ட் எடுத்துக்கிறேன், நீங்கள்லாம் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். என்னாச்சு தயம், ஏன் ஒரு மாதிரி பேசுகிற? இல்லை, அது ஒன்றும் இல்லை ஹோபி, எனக்கு ஒரு மாதிரி கால் வலிக்குதா தான். என்னடா ஆச்சு? அந்த இது பட்டத்துலேருந்து எனக்கு கால் ரொம்ப வலிக்குதுன்னு நினைக்கிறேன். அப்போல்லாம் இல்லை, எனக்கு லைட்டாக உள்ளுக்குள்ளே ஒரு மாதிரி பெயினாக இருக்குது. நீங்கள் ஆடிட்டு நெக்ஸ்ட் ஷிஃப்ட்டில் நான் பண்ணிக்கிறேன். என்னமோ சொல்கிற, உடம்பு பார்த்துக்கோடா. நம்மளுக்கு நெக்ஸ்ட் வீக் ஃபைனல் இருக்குல்ல, ஞாபகம் இருக்கா இல்லையா? ஆமாம், அந்த காம்படிஷனில் ஃபைனல் இருக்குது. இந்த ஃபைனலில் நம்ம ஜெயிச்சிட்டோம். இந்த ஃபினாலே ரொம்ப நாள் ஆசைல்ல நம்மளுக்கு. கரெக்ட் தான். நீ ஃபஸ்ட்டு உடம்பு பார்த்துக்கோ. நீ எவ்வளோ நாள் கழிச்சா ஆனாலும் பர்ஃபெக்டாக ஆடிடும்னு எனக்கு தெரியும் தெரியும். ஆனால் ஃபஸ்ட்டு லெக்கை தான் பார்க்கணும். நீ ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காத என்ன? சரி அப்படின்னு எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ப்ராக்டிஸும் முடியுது. எல்லோரும் அப்படியே நடந்து வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க. அப்போது தயவங்க யாரையோ ஒருத்தவங்கள நோட்டீஸ் பண்ணுறான். இவர் எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே, அந்த கண்ணு, அந்த பிளாக் அவுட்ஃபிட் அவராக இருக்குமோ? எப்படி நான் பார்க்குற எல்லாருமே அவராயிட முடியுமா? இல்லையே, ஆனால் எனக்கு என்னமோ அவரை பார்த்த மாதிரி தான் ஃபீல் ஆகுது.
சரி போய் கிட்ட பார்ப்போமா? எக்ஸ்கியூஸ் மீ. ஆ என்னது? இல்லை, இங்கே இங்கே டான்சர்ஸ் தானே இருப்பாங்க? ஆமாம். இல்லை, இப்போது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒருத்தர் நின்று பேசிகிட்டு இருந்தார்ல, அவர் ஏன் போயிட்டாரு? ஓ, அவருக்கு வேலை இருக்குங்க, அதான் போயிட்டாரு. ஓ, அவர் டான்ஸரா? ஆமாம், ஏன் கேட்குறீங்க? அவர் பேர் கொஞ்சம் சொல்ல முடியுமா? எதுக்கு? இல்லை ப்ளீஸ். நீங்களும் டான்ஸரா? ஆமாம் ஆமாம், நான் இங்கே தான் இந்த ஸ்டுடியோவில் தான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். ஓ, நான் பார்த்ததில்ல, அதான். சாரி, கோச்சிக்காதீங்க. இல்லை இல்லை பரவாயில்ல, அவர் பேர் மட்டும் சொல்லுங்களேன் ப்ளீஸ். அவர் பேர் ஜான் ஜங்குக். ஜான் ஜங்குக். ஓகே, தேங்க்யூ. இட்ஸ் ஓகே. தயாங் வேகமா, அப்போ அவங்க குரூப்புக்கு தான் ஓடி போகிறான். டே ஜிமின், ஹோபி. என்னடா, பொறுமை ஓடாதான்னு சொன்னேனா? கால் பத்திரம்டா. எனக்கு அவர் பேர் தெரிஞ்சிருச்சு. யார் பேர்ரா? அதான் நேற்று கூட ஸ்ட்ரீட்டில் பெர்ஃபார்ம் பண்ணாருன்னு சொன்னலடா, அவரோட பேர் தான். அவர் பேர் தான் கன்ஃபார்மாக உனக்கு சொன்னாங்கன்னு எப்படி தெரியும்? அவரை நீ சரியாக பார்க்க கூட இல்லை, அப்புறம் எப்பட்றா அந்த பேரை வச்சு எப்பட்றா கண்டுபிடிக்க முடியும்? ஊரில் எத்தனை ஜான் இருப்பாங்க. அப்படி இல்லை, ஆனால் நைட்டு கரெக்டாக அந்த இடத்துல பெர்ஃபார்ம் பண்ண வரும்போது அவர் பேர் சொல்லி அவர் கரெக்டாக திரும்பிட்டாருன்னா? ஆசை தான்டா. அந்த இடத்துல வேறு ஸ்ட்ரீட் பெர்ஃபார்மர் வந்து அது அவர் இல்லாமல் போயிட்டா? நீ ஏன் ஹோபி இப்படி இருக்க? ஒரு ஹோப்பே இல்லாமல். ஹோப் இல்லாமலாம் இல்லைடா, உனக்கு தானே அலைச்சல், அதுக்காக சொன்னேன். ஆனால் இன்றைக்கி ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம். நைட்டு நான் சொன்ன டைமுக்கு எல்லோரும் வந்துருங்க. இவன் கிடக்குறான் பொழப்பத்தவன். வாங்கடா நம்ம போகலாம். ஜிமின், நீ வர்றதுன்னா வரேன்னு சொல்லு, ஆனால் அவனும் இப்படி பண்ணாத, போடா. டேய் வரேன்டா, ஓவரா சினுங்குவான். ஐயோ நீ வாயை மூடு, வாங்க எல்லாம் போகலாம் அப்படின்னு எல்லோரும் கிளம்புறாங்க. ஸோ இப்போ தேங்க்ஸ் சொன்ன டைமிங்க்கு தான் எல்லோரும் அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது ஹோபி தான் தயாங்க்கு கால் பண்ணுறான். டே, எங்களை வர சொல்லிட்டு நீ எங்கடா போன? இதோ என் வீட்டில் இருக்கேன், இதோ நான் கிளம்பி வரேன். சீக்கிரம் வா, டைம் ஆச்சு. இதோ வந்துட்டேன். இப்போ தயாங் நான் வீட்டை விட்டு வெளியில் வரான். கரெக்டாக அவன் நடந்து வரும்போதே நேற்று மாதிரியே மியூசிக் ப்ளே ஆகுது. தயாங்க்கு லைட்டாக ஸ்மைல் வருது. அப்போது நான் நினச்ச மாதிரியே அவர் வந்துட்டார் போலையே. சரி ஓவர் ரியாக்ட் பண்ண வேணாம், அப்புறம் ஏதாவது புஷ் ஆயிரும். அப்போது ஹோபி, ஜிமின், அப்புறமேட்டுக்கு இன்னும் 2 பேர் அங்கே நின்று பார்த்துட்டு இருக்காங்க. கேட்டு வரவா, நான் கேட்டு வரவா, நான் கேட்டு வரவா, நான் காட்டைரவா தரவா. இப்போ கரெக்டாக தயாங்க ஒரு பர்சன் வந்து அப்படியே மறைச்சி நிற்க வைக்கிறாங்க. தயாங்க்கு புரிஞ்சிருது அது ஜங்குக் தான் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணுறான். ஸோ அப்படியே 2 பேரும் ஆட ஆரம்பிக்கிறாங்க. ஹோபி பார்க்குறான், இவங்க கூட இவ்வளோ ஹாப்பியாக ஆடிப்பானா? நானும் இதை சொல்லிட்டு உட்காந்துரு. எப்படியோ தயாங் ஹாப்பியாக இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சிக்கிறான். ஸோ அவங்க ஆடிட்டு இருக்கும்போது ஹோபிக்கு ஏதோ தப்பாக படுது. என்னது இது, எங்கேயோ தப்பாக படுது. கரெக்டாக அந்த பர்சன் ஆடுறேன்ற பேரில் தயாங் காலை பிடிச்சி ட்விஸ்ட் பண்ணி விட்டுறான். காலை ஜங்குக், ஏன் இப்படி பண்ணீங்க ஜங்குக் அப்படின்னு கத்திட்டு இருக்கும் போதே அந்த மாஸ்கை கழட்டுறான். பார்த்தா அது லிசா. லிசா, நீ எப்படிங்க? என்னத்தையும் பிளான் பண்ணி உன் காலை உடைக்க வேணாம், அந்த கால் இருக்கனால தானே நீ ஓவர் திமிரில் ஆடிட்டுருக்க, அதான் காலை உடச்சி முடிச்சு விட்டேன். இப்போ ஹோபி தான் வந்து வேகமாக லிசா முடிய பிடிக்கிறான். விட்றா முடிய வந்துட்டான். லேட்டாக வந்து காப்பாற்றி என்ன ஆக போகுது ஹோபி சார்? ஒரு இருக்கா இல்லையா அவனுக்கு? இவ்வளோ இன்னசென்ட்டானவன், அவனை போய் இப்படி போய் உனக்கு இருக்குடி, கூடிய சீக்கிரம் நீ அதை அனுபவிப்ப. அங்கே லிசா அந்த மாதிரி நக்கெல்லாம் சிரிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா. தயம் ஒன்றும் இல்லைடா, இங்கே பாரு என்ன பாரு அப்படின்னு இவங்கி ஒரு பக்கம்
யோங்கி வலிக்குது வலிக்குது யோங்கி. ஓபி என்னால் முடியல கால் ரொம்ப ட்விஸ்ட் ஆகிடுச்சு. ஒன்றும் இல்லை இந்த ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே நடந்து போகிறாங்க. ஹாஸ்பிட்டல்லையும் கொண்டு போய் சேர்த்துட்றாங்க. டாக்டர் டாக்டர் என்னாச்சுன்னு பாருங்கள் டாக்டர், ரொம்ப கத்துறான் வழியில். வெயிட் ஒரு 1 hour கழித்து காட்டுறாங்க. டாக்டர் என்னாச்சு? லெக்குக்கு என்னாச்சு? லெக்கு நல்லா ட்விஸ்ட் ஆகிருக்கு. இது கொஞ்சம் ரிஸ்க்கு தான், சர்ஜரி பண்ணணும். அவரால் நடக்கிறது கஷ்டம்தான். என்ன நடக்கிறது கஷ்டமா? என்ன டாக்டர் சொல்கிறீங்க? ஆமாப்பா, ரொம்ப டீப்பாக இன்ஜுரி ஆகிருக்கு. பயங்கரமாக பிடிச்சி ட்விஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதனால கண்டிப்பாக சர்ஜரி பண்ணி தான் ஆகணும். அது வரைக்கும் அவரை ரொம்பவும் ஸ்ட்ரெஸ் பண்ணி நடக்க வைக்கக்கூடாது. அவர் வீல் சேரில் உட்காந்து தான் போகிற மாதிரி இருக்கும். என்ன டாக்டர் சொல்கிறீங்க? ஐயோ தயம். சரி, நான் ட்ரீட்மெண்ட்க்கு என்ன வேலைன்னு பார்த்துட்டு வரேன். ஓகே டாக்டர். இப்போது அடித்து பிடிச்சிட்டு தான் ஒரு பர்சன் நேராக இப்போ ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வராங்க. ஹோபி இங்கே தயம் நீங்கள் யார்? நான் தான் ஜான் ஜங்குக். என்ன நீ தான் அதா? முன்னால தான் இப்படி கிடக்குறான் அவன். உன்னை நம்பி வந்து பார்க்கணுன்னு நினச்சி கடைசியில் ஷிஃப்டி ஆயிடுச்சு. எல்லாம் உன்னால தான்டா. இங்கேருந்து போயிரு, மரியாதையாக போயிரு, கண்ணு முன்னாடி நிற்காத. ஐயோ அப்படிலாம் இல்லை ஓபி. இங்கே பாருங்கள், நான் ஆக்சுவலி அந்த இடத்துல தான் பர்ஃபார்ம் பண்ணுவேன். என்னன்னு தெரில, இன்றைக்கி எனக்கு உடம்பு சரியில்லை, அதான் நான் வரல. எதுவுமே எனக்கு தெரியாமல் தான் நடந்துச்சு. நடிக்காத. நீயாக தான் இருக்கும். நீ தான் பிளான் பண்ணி தயங்கால உடைக்க சொல்லியிருப்ப. எங்கடா நம்மளை தேடி வந்தா நம்மள எதுவும் அது பண்ணிடுவானுங்களோ அப்படின்னு. ஐயோ இல்லை ஹோபி, அப்படிலாம் இல்லை. நான் தயங்க பார்க்கணும், ப்ளீஸ் சொன்னா கேளு. ஜிமின் நீயாச்சும் சொல்ல. அம்மா எப்பட்றா ஜங்குக்கு இப்படி உனக்கு மனசு வந்துச்சு? ஏய் ஜிமின், உனக்கு இவனை தெரியுமா? சின்ன வயசுலேருந்து ஒன்றா சுற்றுறோண்டா. என்னடா சொல்கிறீங்க? என்ன சொல்கிறீங்க? மயிர் மாதிரி பேசிகிட்டு இருக்கிறீங்க. ஆமாண்டா, நானும் அனாதைங்கிறது உனக்கு தெரியும்ல ஹோபி. ஆமாண்டா, நான் ஜங்கு தயம் 3 பேரும் ஒரே ட்ரெஸ்டில் தான் வளர்ந்தோம். என்னடா சொல்கிறேன்? எனக்கு ஒன்றும் புரியல. ஆமாண்டா, நான் தான் வளர்ந்தோம், எல்லாமே பண்ணோம். எனக்கு உனக்கு தெரியும். ஆனால் உனக்கு பின்னாடி பெரிய பெரிய கதையே இருக்கு மச்சான். என்னடா சொல்கிற? ஆமாண்டா. ஸோ இப்போது ஃப்ளாஷ்பேக் போகலாம். இன்னைக்காச்சும் போய் உன் லவ்வை சொல்லு ஜங்குக். எவ்வளோ நாள் தாண்டா நீயும் இப்படியே இருக்க போகிற? ஆமாண்டா, நானும் சொல்லியே தீரணும். நானும் பார்க்குறேன், ஆனால் நானும் முடியல. எனக்கு பயமாக இருக்குது ஜிமினா. பயமாக இருக்கா? அப்புறம் அவனை வேறு யாராவது தூக்கிட்டு போயிடுவாங்க, பரவாயில்லையா? அப்படிலாம் சொல்லாதா. சரி, இப்போ நீ 12th தானே படிக்கிற. சீக்கிரம் சொன்னால் இன்னொரு 2 yearsல நீங்கள் மேரேஜ் பண்ணிக்கலாம்டா. ஜிமினா சும்மாடா, லூஸ் மாதிரி பேசுவான். தயவங்க நான் போய் பார்த்து நீ கண்டிப்பாக ப்ரப்போஸ் பண்ண போகிறேன். பார்க்கலாம். இதே டைலாகை தான் சின்ன வயசுலேருந்து சொல்லிட்டு இருக்க. நான் போகிறேன்டா, இப்போவே போகிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக தயங்க ரூமுக்கு தான் போகிறான். ஆனால் அங்கே தயங்க இல்லை. என்ன தயங்க காணோம், இங்கே இருப்பானோ அப்படின்னு ட்ரஸ்ட்டு ஃபுல்லாக சுற்றி பார்க்குறான். அவன் ஆளே காணோம். சிஸ்டர் சொல்லு ஜங்கு, என்ன காலைல மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாம எங்கே சுற்றிட்டுருக்க? தயங்க எங்கே? அவனை ஆளே காணோம். அதுவா, அவன் இனிமேட்டு ட்ரெஸ்ஸுக்கு வரமாட்டான். ஏன் வரமாட்டான்? அவன் அப்ராடுக்கு போயிட்டான்ப்பா. அவன் ஹையர் ஸ்டடீஸ் அங்கே பண்ணலான்னு சொல்லிட்டு போயிட்டான். என்ன அப்போது இனிமேல் வரமாட்டானா சிஸ்டர்? இல்லை ஜங்கு, நீ போ, நான் அப்புறம் வந்து பார்க்குறேன் உன்னை.
சரி சிஸ்டர். ஒரு மாதிரி சோகமாக மூஞ்சி வச்சுட்டு தான் அப்போ ஜிமின் கிட்ட வரான். என்னடா ஆச்சு, ப்ரப்போஸ் பண்ணிட்டியா? அதுக்குள்ளே அவன் ஓகே சொல்லிட்டானா என்ன? இல்லைடா, அவன் ட்ரஸ்ட்டுக்கு என் மட்டும் வரமாட்டானா. என்ன சொல்கிற? புரியலையே. அதான் அவன் வெளியூர் போயிட்டானா, இங்கே இல்லைன்னு சொல்கிறாங்க. டே சிஸ்டர் போய் சொல்லும், நீ வா நம்ம போய் பார்க்கலாம். இல்லைடா, எனக்கு தெரியும், அவன் கிளம்பிட்டான். நான் சொன்னேன்ல, அவனுக்கு என் மேலே எந்த ஒரு ஃபீலிங்ஸும் இல்லைடா. எந்த ஒரு ஃபீலிங்ஸும் இல்லாமல் தான் நீ சொல்கிறதுக்கெல்லாம் அவன் சிரித்து சந்தோஷமாக இருந்தானா? சொல்லு ஜங்கு, நீ எதுக்காக டான்ஸ் கற்றுக்கிட்ட? உனக்கு டான்ஸ் தான் பேஷனா? சொல்லு. இல்லை, தயவுக்காக தான் கற்றுக்கிட்டேன். அவன் எப்போல்லாம் சோகமாக இருக்கானோ அவனை வந்துட்டு ஹாப்பியாக வச்சுக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரே வெப்பன் அந்த டான்ஸ் மட்டும்தான். சரி விடு ஜங்கு, ஃபீல் பண்ணாத, வா நம்ம போகலாம். ஸோ அப்படியே ஒரு 2-3 இயர்ஸ் பாஸ் ஆகுது. ஜிமின் தான் தயாங் படிக்கிற அதே யூனிவர்சிட்டியில் போய் சேர்ந்துருப்பான். ஆனால் ஜங்குக் அவன் ஒரு ஸ்ட்ரீட் பர்ஃபார்மராக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருப்பான். டேய் தயாங்கு, என்னடா ஒரு வழியாக நீ நானும் ஒரே யூனிவர்சிட்டி சேர்ந்துட்டோம். ஹே ஜிமின், நீங்கள் என்னடா பண்ணுற? ஏன் நாங்களும் இங்கே படிக்க வரக்கூடாதா? வரலாம். ஆமாம், டான்ஸை விட்டுட்டியா என்ன? ஆமாண்டா, அது கிடையாது ஒரு பக்கம். எனக்கு இதெல்லாம் நீ தான் ஏதோ ப்ரொஃபஷ்னலாக டான்ஸர் ஆகணும்னு சொல்லிட்டு இருந்த. அதான் உங்க கூட சேர்ந்து தக்கான்னு ஆடிட்டு இருந்தோம். இப்போ நீ தான் வந்துட்டல்லைங்க, அப்புறம் என்ன? ஏன்டா இப்படி காமெடி பண்ணுற? ஆமாம், ஜங்குக்கு எங்க? அவன் வந்துட்டு அவன் அங்கேயே படிக்கிறான்டா. அங்கேயே அவனோட ஒர்க்லாம் பார்த்துட்ருக்கான். நிஜமாவா? நான் ஜங்குக்கிட்ட பேசலாமா? அவன் பேசுகிற நிலமையில இல்லை, இப்போது ஃபுல் ஒர்க் லோடில் இருப்பான். டைம் கிடைக்கும்போது நானே உனக்கு ஃபோட்டோ போட்டு கொடுக்குறேன். சரி. அவன்கிட்ட சொல்லாமல் வந்துட்டேன்ல, அவன் என்னடா என் மேலே கோபமாக இருப்பான். ஆமாம், அண்டெல்லாம் பண்ணிட்டு பேசுகிறான் பாரு, நல்லா மூஞ்சி மாதிரி வச்சுக்கிட்டு. என்ன? ஒன்றும் இல்லைடா, வாடா கிளாஸ்க்கு போகலாம். அப்போ தான் புதுசாக ஹோபியையும் இங்கேயும் பார்த்துருப்பாங்க. ஸோ இப்படி தான் அவங்க 4 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனது. இடையில தயாங்கு ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் ஆகிருக்கும். அதில் டாக்டர் சொன்ன மாதிரி ஒரு சில மெமரிஸ்லாம் அவனுக்கு அப்படியே பிளாங்க் அவுட் ஆகிருக்கும். ஸோ அதனால தான் ஜங்குக்கு சுத்தமாக அவனுக்கு தெரியவும் இல்லை. அவன் பார்த்தோன்னே அவனுக்கு ஒரு மாதிரி புதுசாக ஃபீல் ஆச்சு. இப்போது ஜிமின் இதை சொல்லி முடிக்கிறான். ஹோபிக்கே லைட்டாக கண் கலங்கிடுது. ஜங்குக், நான் ரொம்ப சாரி கேட்டுக்கிறேன், எனக்கு இதெல்லாம் தெரியாது, நான் உடனே ஹாஷாக கத்திருக்கக்கூடாது. பட் ஆனால் அந்த டைமில் நீ வந்திருந்தா வேறு மாதிரி, நீ இல்லாதனால தான் இவ்வளவும் ஆயிடுச்சு. அந்த லிசாவை நான் சும்மா விட மாட்டேன். இப்போ ஃபைனல் இருக்குது, எப்படி ஆடுறது? எனக்கு பேர் யாராக இருப்பா? ஒன்றும் கவலைப்படாத ஹோபி, எல்லாம் சரியாயிடும். நான் போய் தயவங்க பார்க்கலாமா? தாராளமாக. ஜங்குக் அப்படியே உள்ளே நுழையிறான். தயாங் அப்படியே பார்க்கவே ரொம்ப இன்னசென்ட்டாக அவ்வளோ அழகாக படுத்திருக்கான். அவன் இன்னசென்ஸை பார்த்து ஜங்குக்கு பயங்கரமாக கண் கலங்குது. ஏன் தயாங் இப்படி பண்ண? நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. சொல்லாமல் கொள்ளாமல் நீ பாட்டு கிளம்பி போயிட்டல்ல. இப்போ கடைசியில் பாடுறா இப்படி ஒன்று படுத்திருக்க. எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா? ஆனால் கடைசி வரைக்கும் என் லவ்வை சொல்ல முடியாமலே போயிடுச்சுல. ஆனால் எனக்கு என்ன சொல்கிறதுன்னே தெரியல தயம். என்னையும் மறந்துட்டேன், நான் யாருன்னு உனக்கு தெரியல. அப்போது ஜங்குக்கோட டியர்ஸு தயங்கோட ஹேண்டில் படுது. லைட்டாக முழிக்கிறான். ஐயோ, மாஸ்க் எங்க? டக்குன்னு மாஸ்க் எடுத்து போட்டுக்கிறான். ஜிமின் எங்க? ஜிமின், நான் அந்த வர சொல்கிறேன். நெல்லுங்க ஒரு நிமிஷம். ஐயோ போச்சு, பார்க்க போகிறான். எதுக்கு மாஸ்க் போட்டிருக்கீங்க? நீங்கள் யார்? நான் உங்கள் ஃப்ரெண்டு தான். ஃப்ரெண்டா? அப்போ ஏன் மாஸ்க் போடணும்? அதை கழட்டுங்கன்னு. இல்லை பரவாயில்ல, கழட்டுங்க ப்ளீஸ். உடனே ஜங்குக்கும் மாஸ்க்கை கழட்டுறான்.
ஜங்குக் மாஸ்க்கை கழட்டினோன்னே தயாங் பார்த்துட்டு செம்ம ஷாக் ஆயிடுறான். அதோட அவனுக்கு ஏதோ பழசெல்லாம் ஃப்ளாஷ் ஆகுது மைண்டுக்குள்ளே. ஸோ அப்படியே 2 பேரும் பை கான்டாக்டில் அப்படியே ஒருத்தர் பார்த்துட்ருக்காங்க. சக்கரை நிலவே பெண் நிலவே காணும் போதே கரைந்தாயே நிம்மதி இல்லை ஏன் இல்லை நீ இல்லையே. சக்கரை நிலவே பெண் நிலவே காணும் போதே கரைந்தாயே நிம்மதி இல்லை ஏன் இல்லை நீ. ஜங்குக் ஜங்குக் இது இது நீ தானே ஜங்குக்? இவ்வளோ நாள் எங்கே போன? என்கிட்ட பேசல, என் மேலே கோவமா? நான் உன்கிட்ட சொல்லாமல் வந்துட்டேன், கோவமா ஜங்குக் அப்படின்னு அந்த பெட்லேருந்து எந்திரிச்சு தயாங் ஜங்குக் கையை பிடிக்கிறான். ஜங்குக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. தயாங் தயாங் என்ன ஞாபகம் இருக்காடா? நான் யாரும் தெரியுதா உனக்கு? என்ன பேசுகிற? நீ யாரும் தெரியுதான்னு கேட்குற? நீ நீ கூக்கிடா. தயாங் 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 லவ் யூடா, லவ் யூ. என்ன என்ன சொன்னப்போ? அது அது வந்து லவ் யூ தானே சொன்னேன். எந்த அர்த்தத்தில் சொன்னேன்? என் கண்ணை பார்த்து பேசு உங்களுக்கா. குக்கி சொல்லு, என் கண்ணை பார்த்து சொல்லு. அது அது ஃப்ரெண்டாக தான்டா சொன்னேன், ஃப்ரெண்டாக தான் சொன்னேன். போய் பேசாத, எனக்கு தெரியும் நீ என்ன சின்ன வயசுலேருந்து லவ் பண்ணுறேன்னு எனக்கு தெரியும். நீ மட்டும் இல்லை, நானும் தான் உன்னை லவ் பண்ணுறேன் குக்கி. அவ்வளோதான். ஜங்குக்கு பயங்கர ஹாப்பி ஆயிடுது. நிஜமாவா? இப்போ நீ சொல்ல. ஐ லவ் யூ தயம். லவ் யூ டூ குக்கி. ஆமாம், உனக்கு ஃபைனல்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க, கடைசியில் இப்படி இருக்கு. அதான் சொல்கிறேன்ல, நான் உனக்கு டிஸ்ஸாகவே இல்லை, எந்த விதத்துலையும் டிஸ்ஸாகவே இல்லை. நீ கொடுத்த லவ்வில் 1% கூட நான் உனக்கு திருப்பி கொடுக்கல. உன்னை கஷ்டப்படுத்தியிருக்கேன். லூசு மாதிரி பேசாத. இப்போ உன்னோட பேஷன் பற்றி தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். நீ டான்ஸ் ரவுண்ட் சொன்னதெல்லாம் என்னாச்சு? இப்போ இப்படி இல்லை, நீ நினச்சதை முடிச்சே தீரணும். அதுக்கு நான் உனக்கு என்ன வேணால் ஹெல்ப் பண்ணுவேன் தயாங். ஆனால் இந்த காலை வச்சுட்டு எப்படி ஆட முடியும்? அதெல்லாம் முடியும் ஜங்குக். நான் கேட்டால் எனக்காக ஒன்று செய்வியா? என்ன தயாங், நீ கேட்டால் நான் என்ன வேணால் செய்வேன்டா. இந்த ஃபைனல்ஸில் என்னால் ஆட முடியாது, ஆனால் எனக்கு பதிலாக நீ ஆடிட்டு வரியா? என்ன பேசுகிற? எப்பட்றா நான் ஆட முடியும்? அதுவும் இல்லாமல் இது டூவோ டான்ஸ், நீ இல்லாமல் எப்படி? உன் கூட ஆடணும்னு ரொம்ப நாள் ஆசை, ஆனால் என்னால் முடியாமல் போயிடுச்சு. என்னை மன்னிச்சிரு குக்கி. இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்படியே ஆடலாம். என்ன பேசுகிற? இப்படி என்னால் நிற்க கூட முடியாது. ஆடலாம் தயாங், கண்டிப்பாக நம்ம தான் ஜெயிப்போம். என்ன பேசுகிற குக்கி நீ? இங்கே பாரு, சும்மா கண்டதுக்கு புலம்பிகிட்டு இருக்காத, என்னை பாரு. என்ன நல்லா பாரு. என்ன பண்ணுற? கிஸ் கொடுக்குறேன், தெரியலையா? இதெல்லாம் எதுக்கு? நான் லவ் பண்ணுறேன்ல, அதனால. போடா. எனக்கு திருப்பி கொடுக்க மாட்டியா? எனக்கு தெரியாது எப்படி கொடுக்கணும்னு. ஐயோ, என் இன்னசென்ட் பேபியை வச்சு தான் என்ன பண்ணுறது? சரி, நீ அதெல்லாம் பொறுமையாக கொடுத்துக்கலாம். நம்ம 2 பேரும் ஆடுறோம், தட்டுறோம், தூக்குறோம். ஓகே ஹோபி, நான் அவன்கிட்ட பேசிக்கிறேன். ஸோ ஒரு 1 வீக் கழிச்சு இப்போ ஃபைனல்ஸை தான் காட்டுறாங்க. எப்படி பண்ண போகிறோம்? நல்லாவே இருக்காது நம்ம பர்ஃபார்மன்ஸ்.
தயம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. கான்ஃபிடெண்ட்டாக இரு, நம்ம தான் ஜெயிப்போம். ஒன்றுமே ப்ராக்டிஸ் பண்ணாமல் எப்படி ஜங்குக்கா? அதெல்லாம் பண்ணலாம், வா. நெக்ஸ்ட்டு நம்ம தான், வா வா வா. இப்போ தயாங்கும் ஜங்குக்கு தான் ஸ்டேஜ் சென்டரில் நின்றுட்டு இந்த மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அவங்களே பண்ணிவிட்டு 2 பேரும் பார்த்துக்கிறாங்க. உன்னால் முடியும். எப்படி ஜங்கு? முடியும், நம்மளால் முடியும் அப்படின்னே சாங் ப்ளே ஆகுது. வெண்ணிலவே வெண்ணிலவே விண்ணை தாண்டி வருவாயா, விளையாட ஜோடி தேவை. வெண்ணிலவே வெண்ணிலவே விண்ணை தாண்டி வருவாயா, விளையாட ஜோடி தேவை. தயம் அவங்க வீல் சேர்லையும் ஜங்குக் நின்றுட்டும் ஆடிட்டுருக்காங்க. ஸோ அப்படியே இமேஜின் பண்ணிக்கோங்க. ஜங்குக், குக்கி குக்கி அப்படி தான் தயம். கமான், உன்னால் முடியும். நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுற பாரு. வா, நம்மளால் முடியும். எட்டாத உயரத்தில் நிலவை வைத்தவன் யாரு? கையோட சிக்காமல் காற்றை வைத்தவன் யாரு? இதை எண்ணி எண்ணி இயற்கையை வியக்கிறேன். எட்டாத உயரத்தில் நிலவை வைத்தவன் யாரு? பெண்ணே பெண்ணே, பூங்காற்று அறியாமல் பூவை திறக்க வேண்டும், பூ கூட அறியாமல் தீனை ருசிக்க வேண்டும். ஆனா உலகை ரசிக்க வேண்டும் நான் உன் போன்ற பெண்ணோடு. ஜங்குக்கா, I love you. I love you so much. வெண்ணிலவே வெண்ணிலவே விண்ணை தாண்டி வருவாயா, விளையாட ஜோடி தேவை. இந்த பூலோகத்தில் யாரும் பார்க்கும் முன்னே உன்னை அதிகாலை அனுப்பி வைப்போம். I love you too. லவ் யூ டூ தயம். அப்படியே அந்த பெர்ஃபார்மன்ஸும் முடியுது. ஜட்ஜஸ்லாம் அப்படியே கண் கலங்கிடுறாங்க. வாவ் வாவ் வாவ், சச் அ மெஸ்மரைசிங் பெர்ஃபார்மன்ஸ். இப்படிப்பட்ட பெர்ஃபார்மன்ஸை நாங்கள் இது வரைக்கும் பார்த்ததில்ல. சரி, நம்ம கமெண்ட்ஸை ஜட்ஜஸ் கிட்ட கேட்டுடலாமா? ஓகே. இப்போது ஜட்ஜஸ் சைட் தான் காட்டுறாங்க, ஜட்ஜஸ் தான் கமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. அதில் ஒரு லேடி எனக்கு உண்மையிலே லிட்ரலி ரொம்ப கண் கலங்கிருச்சு. ஆக்சுவலி இந்த டான்ஸ் மூலமாக நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னென்னா, ஈவன் தோ நமக்கு கால் இருந்தால் தான் ஆடணும், கை இருந்தால் தான் ஆடணும் அப்படிலாம் இல்லை. நம்மளுக்கு பேஷன், அது மேலே உள்ள டெடிக்கேஷன் இருந்தாலே போதும், நம்ம நினச்சதை கண்டிப்பாக சாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தயம் நீங்கள் உண்மையிலே வந்து அதை ப்ரூவ் பண்ணிட்டீங்க. அண்ட் ஐம் ஸோ ப்ரவுட் ஆஃப் யூ. தேங்க்யூ ஸோ மச் மேம். உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் உண்மையிலே அப்படி இருந்துச்சு. அண்ட் லைவ்லி பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தீங்க. எனக்கு சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை. நீங்கள் சார்கிட்ட கேளுங்க. ஸோ அடுத்த ஜட்ஜ் தான் இப்போது ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. உண்மையிலே வேறு மாதிரி இருந்துச்சு தயாங் அண்ட் ஜங்குக்.
ஆக்சுவலி கண்டஸ்டன்ஸ் பேரில் ஹோபி அண்ட் தயாங் தான் போட்டிருந்துச்சு. இடையில நேம் மாற்றிருந்தாங்க. அண்ட் ஐ வாஸ் லைக் கன்ஃபியூஸ்ட். ஏன்னா இந்த 2 பேரை நான் ஆல்ரெடி நிறைய காம்படிஷனில் பார்த்துருக்கேன். போகிற காம்படிஷன் எல்லாத்துலேயுமே அடித்து தூக்கிட்டு வந்துடுவாங்க. இந்த தடவை பேர் மாறவும் எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. பட் உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் இட் வாஸ் அப்சல்யூட்லி பியூட்டிஃபுல் அண்ட் வாட் மெஸ்வரைசிங். நான் நிஜமாலே மேம் சொன்ன மாதிரியே எனக்கு வார்த்தையே இல்லை சொல்கிறதுக்கு. அதே மாதிரி தான் தயாங், உன்னோட பேஷன் வந்து இந்த அளவுக்கு இவ்வளோ நீ ஹார்ட் ஒர்க் போட்டு காட்டியிருக்கங்கிற போது நான்லாம் ஒன்றுமே இல்லை கம்பேர்ட் டு யூ. சார் அப்படிலாம் இல்லை, அதெல்லாம் இல்லை தயாங். யூ டிட் அ கிரேட் ஜாப். அண்ட் ஜங்குக், ஐ திங்க் 2 பேரும் இடையில உங்கள் லவ்வை கன்ஃபெஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் அதுவுமே இன்னும் ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. இது வரைக்கும் யாரும் அப்படி நாங்கள் பண்ணி பார்த்ததில்ல. அதை நாங்கள் தப்பாகவும் எடுத்துக்கல. அண்ட் வாழ்த்துக்கள் 2 பேர்த்துக்கும். ஐ ஹோப் உங்களோட லவ் வந்துட்டு பியூட்டிஃபுல்லானதாக இருக்கும். தேங்க்யூ சார். ஸோ இப்படி தான் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து முடிக்கிறாங்க. தயாங்க்கு ஒரு மாதிரி எமோஷ்னல் ஆயிடுது பேக் ஸ்டேஜுக்கு வந்த பிறகு. ஜங்குக், நம்ம நல்ல கமெண்ட்ஸ் தான் வாங்கியிருக்கோம், ஆனாலும் பயமாக இருக்கே. தயாங், நான் ஒன்று சொல்லட்டுமா? இந்த பாட்டை சூஸ் பண்ணதுக்கு ஏகப்பட்ட காரணம் இருக்குது, உனக்கே தெரியும்னு நினைக்கிறேன். அண்ட் ஒன் மோர் திங், அந்த பாட்டை நீ எவ்வளோ உள்வாங்கி ஃபீல் பண்ணி ஆடினாங்கிறத உன்னோட டான்ஸ்லேயும் உன் கண்ணிலையும் எனக்கு தெரிஞ்சிச்சு. அண்ட் நீ திடீர்னு அப்படி கன்ஃபஸ் பண்ணுவாங்கிறது எனக்கு இன்ன வரைக்கும் என்னால் நம்ப முடியல. ஏன் நம்ப முடியல? நான் எப்போனாலும் உன்னை லவ் டார்ச்சர் பண்ணிகிட்டே இருப்பேன். லவ் யூ டூ தயாங். இன்னும் கொஞ்ச நேரத்தில் ப்ரைஸ் வின்னர்ஸ் யாருன்னு தெரிஞ்சிடும். நம்ம போய் அங்கே உட்காரலாமா? உட்காரலாம். அதுக்கு முன்னாடி என்னாச்சு தயாங்? இல்லை, நான் உனக்கு ஒன்று தரணும். எனக்கு என்ன தரணும்? எதுனாலும் காம்படிஷன் முடிச்சுட்டு பார்த்துக்கலாம் வா. இரு, ரொம்ப பண்ணாத குக்கி, நீ வெயிட் பண்ணு. அவன் உடனே அந்த வீல் சேர் தள்ளிகிட்டே போய் ஏதோ ஒரு கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி அங்கே உள்ள டேபிள்லேருந்து எடுத்துகிட்டு வரான். இந்தா. என்னது தயாங் இது? நீ திறந்து பாரு. அதை அவன் திறந்து பார்க்குறான். திறந்து பார்த்தா அடுத்த செகண்டே ஜங்குக் கண்ணில் தானாக தண்ணி வருது. அவனுக்கு அவ்வளோ ஒரு மாதிரி அதை பார்க்கவும் எமோஷ்னல் ஆகிடுது. தயாங் அப்படியே ஜங்குக்கையும் தயாங்கையும் நடுவில் ஒரு குட்டி பேபியையும் வரைஞ்ச மாதிரி ஒரு போர்ட்ரேட் ட்ராயிங் தான் அவன்கிட்ட கொடுத்துருப்பான். என்னது அதெல்லாம்? எப்போ? இதுவா? இது நான் உன்னை லவ் பண்ண ஆரம்பித்ததுலேருந்தே நான் ஒன்று கற்பனை பண்ணி வரைய ஆரம்பித்தேன். அதோட ஃபைனல் ரிசல்ட் இது தான். நம்ம பேபிக்கு தேஜுன்னு பேர் வைக்கலாம். தயம் அப்படின்னு ஒரு மாதிரி ஹக் பண்ணி அழ ஆரம்பிச்சிடுறான். அச்சோ அழாத, நீ அழுதா பன்னிக்குட்டி மாதிரி இருக்க. என்ன பன்னிக்குட்டி மாதிரி இருக்கேனா? ஆஹா, எப்படி சொல்கிறது, ரேபிட் மாதிரி இருக்குன்னு சொல்கிறேன். ஓ சரி, இப்போ நீ எனக்கு கிஃப்ட்டு கொடுத்தல, அதுக்கு நான் உனக்கு கிஃப்ட்டு தர வேணாமா? கிஃப்டா? என்ன கிஃப்ட்டு? கண்ணு மூடு, நான் தரேன். ஓகே. தயங்கும் க்யூட்டாக அப்படியே கண்ணு மூடிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். நேராக ஜங்குக்கு வந்து தயங்கோட லிப்ஸ்லே குக்கி என்ன பண்ணுறேன்? ஃபர்ஸ்ட் கிஸ் நான் தானே? நீ பேச விடு. பொறுக்கி போடா. ஏய் என்ன பொறுக்கிங்கிற? பொறுக்கிலாம் இல்லை, ஆனால் கூடிய சீக்கிரம் உனக்காக அப்படி மாறிடுவேன் போலே. அட பாவி, உனக்கு ரொமான்ஸ்லாம் பண்ண தெரியுமா? தெரியுமே. இன்னசென்ட் பேபிக்கு தான் எதுவுமே தெரியல. யார் சொன்னா எனக்கு எதுவும் தெரியாது? எனக்கு எல்லாம் தெரியும். அப்படியா? எல்லாம் தெரியும்ல, அப்போ எனக்கு ஒரு கிஸ் கொடு பார்ப்போம். அதெல்லாம் கிடையாது. எனக்கு கொடுத்துட்டு தான் நீ போகிற, இல்லைன்னா ஒன்று விட மாட்டேன். கோகி, அதெல்லாம் எனக்கு தெரியாது தயம், நீ தந்தே ஆகணும். சரி கண்ணு மூடு. நான் ஏன் கண்ணு மூடணும்? நான் மட்டும் மூடினேன்ல. சரி மூடுறேன் பேபி. கண்ணை மூடுறான். தயம் க்யூட்டாக வந்து ஜங்கு கிளிப்ஸில்
என்னது இது? கிஸ்ஸு இவனோட தானா? எனக்கு அவ்வளோதான் கொடுக்க தெரியும். சரி, அதே ஒரு 5 தடவை கொடு, அப்போ தான் கணக்கு எடுத்துவேன். நீ மோசம், அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ கொடுத்தாதான் உன்னை விடுவேன். சரி சரி, போதுமா? லவ் யூ பேபி. சரி போகலாமா? போகலாம். இப்போது ஃபைனலி ரிசல்ட்ஸும் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ பின்னாடியிலேருந்து 3rd 2nd அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணி முடிச்சிடுறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ப்ளேஸ் தான் சொல்கிறாங்க. அப்போது தயாங்கும் ஜங்குக்கும் பயங்கர ஈகராக இருக்குது. அப்போது அந்த லேடி தான் எந்திரிச்சு அவங்க பேரை சொல்கிறத விட அவங்க பாட்டை சொன்னால், இல்லை அவங்க பாட்டை ப்ளே பண்ணி அவங்கள கூப்பிட்டா எப்படி இருக்கும்? இதுவும் நல்ல ஐடியாவே இருக்கே மேம். ஓகே, ப்ளே த சாங் அப்படின்னு அந்த சாங்கை போடுறாங்க. எட்டாத உயரத்தில் நிலவை வைத்தவன் யாரு? ஜங்குக்கா, அது அது நம்ம அண்ணன் பாட்டு தானே? ஆமாத்தையும், அது நம்ம அண்ணன் பாட்டு தான். நம்ம ஜெயிச்சிட்டோம்டா. ஆமாம், நம்ம ஜெயிச்சிட்டோம். லவ் யூ ஸோ மச் ஜங்குக்கி. லவ் யூ டூ தயம். உன்னை நன்மை எங்கேயோ விட்டுட்டு தனியாக போகிறதால நீ எனக்கு மட்டும்தான். நானும் உனக்கு மட்டும்தான். ஓ மை காட், தி வின்னர்ஸ் ஆர் தயாங் அண்ட் ஜங்குக். ஆடியன்ஸ் எதிர்பார்த்த மாதிரியே அவங்க தான் வின்னர்ஸ். ஸோ என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஆக்சுவலி எனக்கு டான்ஸுங்கிறது என்னன்னே தெரியாது. என்னோடய பேஷனே ஃபுட்பால் தான். என்னோடய பாய் ஃப்ரெண்டுக்காக மட்டும்தான். நான் இந்த பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்ல முடியாது, அவன் என்னோட எல்லாமே, பாய் ஃப்ரெண்ட், ஹஸ்பண்ட் எல்லாமே. ஸோ அவனுக்காக மட்டும்தான் இந்த டான்ஸை கற்றுக்கிட்டேன். அவனுக்கு டான்ஸ் ரொம்ப பிடிக்கும், அவனோட பேஷனே அதுதான். அவனை எப்பயுமே ஹாப்பியாக வச்சுக்கணும்னு நினைப்பேன். ஸோ அவன் நினச்சதை இப்போ சாதிச்சிட்டாங்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ ஸ்வீட் ஆஃப் யூ ஜங்குக். உங்களோட பார்ட்னரோட சந்தோஷத்தை உங்கள் சந்தோஷத்தை நினச்சி நீங்கள் ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணுறீங்க. அங்கே நிற்கிது உங்கள் லவ். அண்ட் தயம், நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? எனக்கு இப்படி ஒரு ஹஸ்பண்டோ லவ்வரோ கிடைக்க நான் ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அண்ட் ஜங்குக், நானும் உன்னை விட்டு போக மாட்டேன். நீ எனக்கு மட்டும்தான். ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரோஸ் கொடுக்குறான். ஜங்குக்கு அவ்வளோதான், கண்ணெல்லாம் கலங்கிடுது. ஸோ மொத்த ஹோல் ஆடியன்ஸுமே இவங்க லவ்வை சப்போர்ட் பண்ணி பயங்கரமாக கத்தி செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஏய் பேபி, என்ன அவங்க லவ் சக்ஸஸ் ஆகிடுச்சுல, நம்ம லவ்வும் சக்ஸஸ் ஆக்கிடுவோமா? ஒரு போடா. என்ன என்ஜன், அவ்வளோதானா? இப்போ என்ன பண்ணணும்னா? நீ ஒன்றும் பண்ண வேணாம். பத்தியா பொறுக்கித்தனை புத்தியை காட்டுற போ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு பக்கம் ஜிமின் இங்கே ஒரு பக்கம் ஆளுக்கு கப்பிள்ஸாக அலையிறாங்க. ஸோ இப்போ ஒரு 2-3 இயர்ஸ் கழிச்சு தான் காட்டுறாங்க. ஓய் பேபி, டைம் ஆச்சு, வா சீக்கிரம் கிளம்பலாம். இதோ வந்துட்டேன். கொஞ்சம் பொறுக்க மாட்டியா ஜங்குக்கா? நீ எப்போ பாரு உனக்கு அவசரம் தான் இல்லை? என்ன ட்ரெஸ்ஸு தேங்குது? ஏய் முண்டட்டி, என்ன மூடு ஏத்துறியா? நினப்பு தான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி வா சீக்கிரம், டைம் ஆச்சு, போவேணாமா? இல்லை, பிளான் கேன்சல் ஆயிடுச்சு. என்ன பிளான் கேன்சல் ஆயிடுச்சா? ஆமாம், நீ இப்படி ட்ரெஸ் போட்டு வந்து முன்னாடி என்ன பண்ணுவாங்களா? இங்கே பாரு ஜங்குக்கா, ஆல்ரெடி நீ பார்த்த வேலையில் என்னால் நடக்கக்கூட முடியல. நீ இப்போ நீ கிட்ட வராத நீ. ஏய் ப்ளீஸ் பேபி. என்ன? அதெல்லாம் எனக்கு தெரியாது. ப்ளீஸ் ஜங்குக்கா, எனக்கு வலிக்குது. வலிக்குதா? சரி, நான் கிஸ் மட்டும் பண்ணிடுறேண்ணா, ப்ளீஸ்டா. இப்படி க்யூட்டாக ஏதாவது பண்ணி நம்மளை கவுத்துற வேண்டியது. நீங்கள் மட்டும் தான் க்யூட்டாக பண்ணுவீங்களா என்ன? எங்களுக்கும் அதெல்லாம் பண்ண தெரியும். சரி, என்ன பேச விடாம. ஜங்கு, என்ன பொறுக்கி?
அப்படியே பிரைடல் சேலில் தூக்கிட்டு நேராக இப்போ பாத் டப்பில் போய் பொத்துன்னு போடுறான். ஆ ஏய் இப்பெல்லாம் சவுண்டு விட்டேன்னு வைங்க, அப்புறம் அவ்வளோதான். என்ன தூக்கி போட்டு எனக்கு இப்போ வலிக்குது பாரு. சாருக்கு காலெல்லாம் சரியாகி நல்லா நடக்க ஆரம்பிச்சிட்டிங்களா? அதுக்குன்னு இப்படி தான் பண்ணி திருப்பி என்ன நடக்க விடாமல் பண்ணுவியா? அப்படிலாம் நீ திசை இப்படிலாம் கத்தாத தயம், என்னை இன்னும் மூடேறுது. அப்படியா சங்குக்கா? ஏய் கொடுப்பா, இப்போ நீயே தான் பண்ணிட்டு அப்புறம் வேணான்னு சொன்னால் நான் விடவே மாட்டேன் பார்த்துக்கோ. அப்படியா? எங்க என்ன பண்ணு பார்க்கலாம். ஜங்குக்கா ஜங்குக்கா தயம் பண்ணாதடா, பண்ணாத முடியுது. என்னால் கத்தாமல் இருக்க முடியல. ஜங்குக்கா ஜங்குக்கா. இதுக்கு மேலே டெலியில் வரும். இங்கே இந்த ஒன் ஷாட்டை இதோட முடிச்சுக்கிறேன். ஹோப் எல்லாத்துக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு சொல்லிட்டு போங்க எப்படி இருந்துச்சு இந்த ஒன் ஷாட் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேடா, டாட்டா.